Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.2ல question number 7 வாங்க question குள்ள போலாம். If in two circles arc of the same length subtended angles 60 degree and 75 degree at the center find the ratio of the radii அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு two circles இருக்கு. இந்த two circlesம் length of the arc make பண்ற angle வந்து பாத்தீங்க அப்படினா differ ஆகுது. So இது வந்து first circle, இது வந்து second circle. First circleல பாத்தீங்கன்னா length of the arcல make ஆகுற angle வந்து 60 டிகிரியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா second circleல 75 டிகிரியா இருக்கு. So இந்த ரெண்டு சர்க்கிளோட ரேஷியோ என்ன, ரேடியோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல எல்லால மேக் ஆன ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 டிகிரி இருக்கிறதுனால இதோடைய ரேடியஸ் நம்ம R1 ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் சர்க்கிள் வந்து R2 ன்னு எடுத்துக்கலாம். பட் L வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனா தான் இருக்கு, சேம் லென்த் L தான், அதனால L இருக்கட்டும். அதே மாதிரி இதோட ஆங்கிள் θ1 னும் இதோடது θ2 னும் நம்ம எடுத்துட்டு இப்ப வொர்க் அவுட் பண்ணலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா θ1 வந்து 60 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், வேர் S which is equal to R θ ன்னு. S க்கு பதிலா நீங்க L ம் போட்டுக்கலாம். சோ S which is equal to R θ. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ன்றதுனால R1 θ1 ன்னு போட்டுக்கலாம். R1 into இதுல இருக்கிற θ பாத்தீங்க அப்படின்னா டிகிரில இருக்காது, ரேடியன்ல தான் இருக்கும். சோ ரேடியன்ல இருக்கும்ன்றதுனால நமக்கு கொடுத்திருக்கிறது டிகிரில இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரேடியனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதை எப்படி ரேடியனா சேஞ்ச் பண்ணுவோம்? 60 into pi by 180 பண்ணோம்னா நமக்கு அது ரேடியனா மாறிடும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். 6 1 times, இது 3 times. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரேடியன்ல pi by 3. அப்போ இந்த θ1க்கு பதிலா நீங்க pi by 3 தான் போடணும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சர்க்கிளுக்கு பார்க்கலாம். இப்போ செகண்ட் சர்க்கிள்ல நம்மளோட அதே θ என்னன்னு வந்திருக்கு, உங்களுக்கு 75 டிகிரின்னு வந்திருக்கு. சரியா? சோ 75 டிகிரின்னு சொல்லும்போது இதையும் நீங்க ரேடியன்லயே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 75 into pi by 180 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 36 times 5 ஆல இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 115 times வரும். அகைன் இது 3 ஆல பாத்தீங்கன்னா இது 12 times, இது 5 times. அப்போ உங்களுக்கு 5 pi by 12 ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து θ2. இதையும் நீங்க அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா வேர் S equal to R2, ஏன்னா இது செகண்ட் சர்க்கிள்ன்றதுனால R2 into 5 pi by 12 ன்னு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம 1 and 2வையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குலயுமே S S ன்னு தான் இருக்கு. சோ அதனால நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா சோ from 1 and 2 பண்ணும்போது pi by 3 R1 which is equal to 5 pi by 12 R2. எனக்கு என்ன தேவை? R1 R2 ஓட ரேஷியோ தான் தேவை. சோ R1 R2வை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். R2 which is equal to 5 pi by 12. இது அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 3 by pi மாறிடும். சரிங்களா? சோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். 3 1 times, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 times. அப்போ which is equal to 5 by 4. அப்போ இது என்ன ரேஷியோல இது வந்து சப்ஸ்டெண்ட், இது என்ன ரேஷியோல சப்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 5:4. சோ இந்த ரெண்டு சர்க்கிளோட ரேஷியோஸ் ஆஃப் த ரேடியை எவ்வளோ அப்படின்னா 5:4 அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.